ஆனால் மும்மொழி கொள்கை அப்படின்றது ஏன் கொண்டு வர்றாங்கன்னா காலப்போக்கில் அது ஒரு மொழி கொள்கையாக மாறிவிடும். ஆரம்ப கல்வி தொடங்கி உயர்கல்வி வரைக்கும் முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட், பாடத்திட்டமும் சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தனை ஸ்கீம்லயும் நீங்க டோட்டலா 100% அப்படியே நீங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. உலகத்துல எந்த முன்னேறிய நாடுகள்லையும் எங்கேயுமே சென்ட்ரலைஸ்டு எஜுகேஷன்றது கிடையவே கிடையாது. காலப்போக்கிலே அரசு இந்த கல்வியிலிருந்து விலகிறது, டோட்டலா தனியார் கிட்ட கொடுத்துரும். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல நம்ம நிக்கிறோம். இதுவரைக்கும் இந்தியாவில இந்த மாதிரியான ஒரு சவால் கல்வித்துறைக்கு ஏற்பட்டிருக்குமான்னு தெரியாது. ஆனால் முதன்முறையாக இப்போது ஏற்படுகிறது. நம்ம எத்தனையோ படையெடுப்புகள், எத்தனையோ அந்நிய ஆட்சியாளர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, படையெடுத்திருக்கிறாங்க, இந்த நாட்டை பல 100 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. இந்தியா சொந்த மன்னர்களால் ஆளப்பட்டதை விடவும் அந்நியர்களால் ஆளப்பட்ட காலகட்டங்கள் அதிகம். அப்படிப்பட்ட காலத்தில் கூட நிகழாத ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு கல்வித்துறையில ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு, நம்முடைய சுயத்தையே இழக்கக்கூடிய, நம்மளுடைய இயல்பையே மறைக்கக்கூடிய, நம்மளை ஒண்ணுமே இல்லாம காலியாக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதுதான் இங்க நம்ம ரொம்ப வருத்தமா இருக்கு. நாம இந்தியான்ற ஒரு கூட்டு அமைப்புல ஒரு அங்கமாக அவர்களுடைய சுயத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தேசிய இனம். தமிழ் மொழி ஆகட்டும், தெலுங்காகட்டும், மலையாளமாகட்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தேசிய இனம். அவரவர்களுக்கு ஒரு மண் சார்ந்த கல்வி உண்டு, கலாச்சாரம் உண்டு, மரபுகள் உண்டு. அந்த மரபுகளை பேணி எடுத்து ஒரு குழந்தை ஆரம்ப கல்வி தொடங்கி ஒரு குழந்தை அந்த புரிதலோடு வளரும் போதுதான் அந்த நாடு அந்த நாடு நாடாக இருக்க முடியும். ஆனால் இன்றைய தினம் என்ன ஆகிறது என்று கேட்டால், வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒன்று, ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேணும். இது என்னமோ மும்மொழி திட்டம், 2 மொழி திட்டம் சார்ந்த மட்டுமான ஒரு பிரச்சனையே இல்லை. அது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஆனால் அது மட்டுமே அல்ல, அது ஒரு 10% பிரச்சனை தான். 90% பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரலைஸ்டு, மையப்படுத்துறாங்க, கல்வியை மையப்படுத்துறாங்க. உலகத்துல எந்த முன்னேறிய நாடுகள்லையும், அமெரிக்காவா இருக்கட்டும், இங்கிலாந்தா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், எங்கேயுமே சென்ட்ரலைஸ்டு எஜுகேஷன்றது கிடையவே கிடையாது. அமெரிக்கால போனீங்கன்னா ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு கல்வி, அந்த மாகாண அரசாங்கம் அந்த கல்வியை ஏற்படுத்தியிருப்பாங்க. இதுதான் உலகம் முழுக்க இருக்கு. சென்ட்ரலைஸ்டு கல்வியை ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இப்படித்தான் நீங்க சிந்திக்கணும், இப்படித்தான் நீங்க செயல்படணும், இந்த மாதிரியான தாட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்காக, இந்த மக்களை எப்போதும் ஒரு குறுகிய சிந்தனை வட்டத்திலே தள்ளுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி மேற்கொள்கிறார். நண்பர்களே, என்ன மாதிரியான ஒரு கல்வி திட்டத்தை இப்ப கொண்டு வர்றாங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா, சுருக்கமா நான் ஒரு அதிகமான நேரம் எடுத்துக்கல, பாயிண்ட் பை பாயிண்டா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த இந்தி வேண்டாம், இந்தி திணிப்பு வேண்டாம் அப்படின்ற அளவுல நம்ம ஒரு புரிதல் இருக்கிறோம். நீங்க உலகத்துல எல்லா நாடுகள்லயும் கல்வி திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தந்த நாடுகள்ல அந்தந்த நாட்டினுடைய தாய்மொழி கண்டிப்பாக கற்றுத்தரப்படுகிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஜப்பானா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இந்த நாடுகளில் அனைத்திலுமே உயர்கல்வி கூட தாய்மொழியில் தான் இருக்கிறது. நாம் அந்த அளவுக்கு கூட போகவில்லை. உலகளாவிய ஒரு ஆங்கில மொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தாய்மொழி கல்வியை அடிப்படையாக வைத்திருக்கிறோம். இருமொழி கொள்கை என்பதே பெரிய விஷயம். பல நாடுகள்ல ஒரே ஒரு மொழி கொள்கை தான், பல நாடுகள்ல ஒரே ஒரு மொழி கொள்கை தான் இருக்கு. ஆனால் மும்மொழி கொள்கை அப்படின்றது ஏன் கொண்டு வர்றாங்கன்னா, காலப்போக்கில் அது ஒரு மொழி கொள்கையாக மாறிவிடும்.
அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய துணை 4.17 அந்த பிரிவு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியின் அனைத்து மட்டங்களிலும் மும்மொழி கொள்கையில் சமஸ்கிருதம் ஒரு சாய்ஸாக தரப்படும். ஹிந்தி மாத்திரமல்ல, சமஸ்கிருதம், ஹிந்தி, சமஸ்கிருதம். நீங்க தெலுங்கு, மலையாளம் எல்லாம் தான் இருக்கு அப்படின்னா எல்லாம் இருக்கும். ஆனா சொல்லி தர்றதுக்கு ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. காலப்போக்கில் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு போகும்போது தாய்மொழி கல்வி இல்லாம போயிடும், ஆங்கில கல்வியுமே அடிபட்டு போயிடும். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப கல்வி தொடங்கி உயர்கல்வி வரைக்கும் முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட், பாடத்திட்டமும் சென்ட்ரல் கவர்மெண்ட், என்னென்ன பாடங்கள் நடத்தணும்ன்றதும் சென்ட்ரல் கவர்மெண்ட், யார் ஆசிரியர்களா இருக்கணும் அந்த அப்பாயின்மெண்ட்ன்றதும் சென்ட்ரல் கவர்மெண்ட், என்ன கத்து தரணும் எப்படி கத்து தரணும்ன்றதும் சென்ட்ரல் கவர்மெண்ட். மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. 3ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, அது நடத்துறதே சிபிஎஸ்இ, ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மத்திய அரசினுடைய அந்த என்சிபிஆர்டி நடத்தக்கூடிய, ஆமா, அவங்களுடைய அந்த மெத்தட்ல தான் போக போகுது. இது எவ்வளவு பெரிய ஒரு இது என்னமோ இது ஏதோ கற்பனையா நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கிடையாது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போட்டு முடிச்சுட்டாங்க தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டினுடைய குக்கிராமத்துல, ஆண்டிப்பட்டினுடைய ஒரு மூலையில குக்கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்கள், அந்த மாணவருடைய டேட்டா, ஃபேமிலி டேட்டா தொடங்கி அந்த மாணவனுக்கு எடுக்கக்கூடிய பள்ளி ஆசிரியருடைய டேட்டா தொடங்கி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வசம் கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. ஃபுல்லா அவங்க எடுத்துட்டாங்க. அதற்கான தரவுகளை மாநில அரசாங்கமே பண்ணி கொடுத்திருக்காங்க. அதைத்தான் நாங்க வந்து கரடியா கத்துறோம். நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தனை ஸ்கீம்லயும் நீங்க வந்து டோட்டலா 100% அப்படியே நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஃபுல் டேட்டாவை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏன் கொடுத்தீங்க? கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆரம்ப கல்வி தொடங்கி அனைத்து மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தகவல் ஒரு மாநில அரசுக்கு வேண்டிய தகவல், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வேண்டிய தகவல், இவருடைய அதிகாரத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் இவை. இதில் மத்திய அரசாங்கம் வழிகாட்டலாமே தவிர முழுமையாக அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதைத்தான் அவங்க செய்யறாங்க. அதைத்தான் நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்குறோம். இரண்டாவதாக நம்ம வந்து 1950களில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து, அந்த போராட்டத்தின் மூலமாக ராஜாஜி அவர்களே பதவி விழுந்தார்கள். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், குலக்கல்வி திட்டம் என்பது. மறுபடியும் அந்த குலக்கல்வி திட்டத்தை தேசிய கல்விக் கொள்கையில தொழிற்கல்வி அப்படின்ற பேர்ல கொண்டு வர்றாங்க. அதனுடைய தன்மையில எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த பகுதியில என்ன விதமான தொழில்கள் இருக்குன்னு பாருங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வரும்போது, ஒரு மண்பாண்ட தொழில் செய்யறவங்க பகுதியில ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருந்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த கல்வியை போதிங்க. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு அதிகபட்சம் படிச்சா போதுமானது. ஏன்னா அவங்க மண்பாண்டம் தான் செய்ய போறாங்க தொடர்ச்சியா. அவங்க வடிகட்டிடலாம், இந்த எக்ஸாம் வச்சு வடிகட்டிடலாம். இது வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக ஆபத்தான ஒரு போக்கு. அடுத்ததாக இந்த தேசிய கல்வி கொள்கையில் இருக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான போக்குன்றது வந்து, காலப்போக்கிலே அரசு வந்து இந்த கல்வியிலிருந்து விலகிடணும், டோட்டலா தனியார் கிட்ட கொடுத்துடணும். இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 வருடம், 10-12 வருடத்துல இத வந்து மெல்ல 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 இம்ப்ளிமெண்ட் பண்ணி காலி பண்ணணும். அப்படி தனியார் மயப்படுத்தப்பட்ட கல்வி என்பது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும்.
அதுக்கான வழிமுறைகளையும் அதுக்குள்ள கொடுத்திருக்கிறாங்க. அது காஸ்ட்லியா இருக்கணும், எல்லாரும் படிச்சிடக்கூடாது. நீங்க வந்து அந்த ஃபீஸ வந்து எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு தனியார் வந்து அவர் லாபகரமாக செயல்பட்டாதான் வந்து கல்வி அவர் போதிக்க முடியும். அதனால அவர் விரும்பினாருன்னா ஒரு மார்க்கே எடுக்க முடியாத ஒரு முட்டாள் மாணவருக்கு கூட பணத்தை வாங்கி கொண்டு எப்படி நீட் தேர்வுல மிக குறைந்த மார்க் வாங்கினாலும் அவரால் வந்து எக்ஸாம் எழுத முடியுமோ அது மாதிரி பள்ளி கல்வியில இருந்தும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து ஏற்புடையதான்னு பார்த்தாங்க. நீங்க வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து தனியார் கல்வின்றது 27.5% தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 27.5 தான் தனியார் கல்வி, மற்றதெல்லாம் அரசு தான். கனடால 11.7% தான், சீனாவில் 20% தான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல பள்ளி கல்வியில 45% தனியாருக்கு போய்விட்டது. 45% மாணவர்கள் தனியார் கல்வி வசத்துல அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. அந்த தனியார் கல்வி பள்ளிக்கூடத்துல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆதிக்கம் தான். அவங்க ஒரு ஹிந்தியை வந்து ஒரு 3வது உங்களுக்கு பாடமா வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து முடித்து விட்டு வெளியே வரும்போது, அவர் 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ வரும்போது ஹிந்தி பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. அதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க, அது ஒரு ஸ்கீமா வச்சிருக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்க விரும்பி படிக்கிறது இல்லை, அவங்கள படிக்க முடியறது இல்லை. அதான் யதார்த்தம். உயர்கல்வியில யோகராஜன் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் எவ்வளவு கல்லூரிகள் தனியார் வசம் இருக்குன்னு. 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியார் கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வியில் படிக்கிறார்கள். 20% தான் இன்னைக்கு கவர்மெண்ட் கையில இருக்கு. இந்த 20% 10% ஆகி 5% ஆகி இல்லாம மறைவதற்கான காலகட்டம் அதிகம் இல்லை. அதுக்குதான் தேசிய கல்வி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கும்போது நாம வெறுமனே இருமொழி திட்டம், மும்மொழி திட்டம் இதை மட்டுமே பேசிட்டு இருக்கோம். இரண்டாவதாக, இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில தமிழ்நாடு அரசால் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுகின்ற இந்த மேற்கு நான் வாசிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கையினுடைய உட்கூறுகள். ஒண்ணு, இல்லம் தேடி கல்வி திட்டம். இல்லம் தேடி கல்வி திட்டம்ன்றது வந்து முதியோர்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும் இல்லையா? கொரோனா காலகட்டத்தில் ஒரு அவசர தேவைக்காக நான் இம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு இன்னைக்கு தொடர்ச்சியாக வெறுமனே ஒரு SSLC படிச்சிருந்த ஒரு 10ஆம் கிளாஸ் அல்லது +2 படித்த ஒரு இளைஞரை வந்து ஆசிரியர் ஆக்கி அவருக்கு மிக குறைந்த ஒரு ஊதியத்தை கொடுத்து மாலை நேரத்துல நீங்க ஒரு இடத்துல வந்து அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடி மேய்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, மெக்கானிக் சீட்டு போற பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு போய் இல்லம் தேடி கல்வி கூட போய் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது. இது மாபெரும் துரோகம். இந்த துரோகத்தை செய்து கொண்டே நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக சொல்வது நியாயம் அல்ல, அறமல்ல. நம்பர் 1. அடுத்ததாக, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு பள்ளிகள் எல்லாம் எடுத்து கார்பரேட் முதலாளிகள் கீழே கொடுத்துருது. அந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு எல்லாம் யார் தலைவர்னு கேட்டீங்கன்னா டிவிஎஸ் வேணு சீனிவாசன். இவர் எவ்வளவு பெரிய குற்ற பின்னணி உள்ளவர்ன்றதுக்கு வந்து மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு உதாரணம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் உணவை வைப்பு வேலையில அந்த சிலையை திருடியதாக அவர் மேல FIR பதிவாயிருக்கு. ஸ்ரீரங்கம் கோயிலையும் அது பதிவாயிருக்கு. இவரைத்தான் இவர் அந்த ஸ்கீம்ல வந்து தலைவரா போட்டிருக்காங்க. இவருடைய ஒய்ஃப் தான் அகில இந்திய அளவில் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தனியார் முழுக்க தனியார் நிறுவனங்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணும்ன்ற ஒரு ஸ்கீமுக்கு அந்த அம்மாவை தான் தலைவரா போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வேணு சீனிவாசனை நம்ம ஸ்கூல் ஸ்கீமுக்கு வந்து
தலைவரா போட்டு பொதுமக்கள் கிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி அரசாங்க அதிகாரிகள் அதை வந்து டீல் பண்ணக்கூடாது, வேணு சீனிவாசன் கொடுத்துடணுமா, அவர் தான் எல்லாத்தையும் பார்ப்பாரா? என்ன ஸ்கீம் சார் இது? இதுவும் தேசிய கல்வி திட்டத்தினுடைய ஒரு அம்சம். திறன் மேம்பாட்டு வகுப்பறைகள், நான் முதல்வன், ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள், பள்ளி வேளாண்மை குழுவின் வழியான ஆசிரியர் நியமனங்கள், இவை அனைத்துமே அரசு பள்ளி கல்வியை ஒழிப்பதற்கான அம்சங்கள். இது தேசிய கல்வி கொள்கை திட்டத்தினுடைய உட்கூறுகள். இதைத்தான் தமிழக முதல்வரும் தமிழக கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தமிழ்நாட்டு குழந்தைகளின் தலையிலும் தமிழ்நாட்டு ஆசிரியர்களின் தலையிலும் திணிக்கிறார்கள். என்னும் எழுத்தும் ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க சார். 2002 திமுக ஆட்சியில வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன தெரியுங்களா? குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்தை நீங்க நடத்தக்கூடாது. ஆசிரியர்கள் வெறுமனே, அதாவது ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விளையாட்டு சொல்லி தரலாம், பொம்மைகளை காமிச்சு நீங்க வந்து பாடம் சொல்லித்தாங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். நாள் முழுக்க வெறும் படத்தையும் பொம்மையும் காட்டி டான்ஸ் ஆடிட்டு போங்க, பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எப்படிப்பட்ட கல்வியா இருக்கும்? என்னும் எழுத்து மட்டும் அந்த பொம்மை படங்கள் வழியா மட்டும் நீங்க பாடம் நடத்துங்க. பாடத்திட்டம் தேவையில்லை. இது வந்து ஆரோக்கியமான அம்சம் அல்ல. இது வந்து பள்ளி கல்வியை அளிக்கிற அம்சம். இரண்டாவதாக, இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களை பாடம் எடுக்கவே விடுறதில்லை. மத்திய அரசுடைய அத்தனை ஸ்கீம்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அவங்களை பிள்ளைங்கி எடுக்கிறாங்க. மத்திய அரசு எவ்வளவு பணம் தர்றாங்க? 2000 சொச்சம் கோடி தான் தர்றாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு 47,000 சொச்சம் கோடியை பள்ளி கல்வி திட்டத்துக்கு செயல்படுத்துறாங்க. ஆனா அதிகாரம் யார் கையில் இருக்கு? ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு நாம விரும்பி பாடத்தை எடுக்க முடியாது. நம்ம ஆசிரியர்கள் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆணையை நிறைவேற்ற முடியாது. முழுக்க மத்திய அரசினுடைய கைகளுக்கு போய்விட்டது. இதை மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமா? அடுத்து 2026 தேர்தல் வந்தால் கூட அடுத்து வரக்கூடிய ஆட்சி எதுவாக இருந்தாலும் அந்த ஆட்சி இந்த சூழலில் தான் இருக்கும். இதிலிருந்து மீள்வதற்கு தெளிவான ஆழமான மண் சார்ந்த புரிதல், கல்வி குறித்த புரிதல், மனித நேயம், மக்கள் மீதான அக்கறை தேவை. நன்றி.